ஹலோ, ஹாய், வணக்கம். வெல்கம் டு த ஜியோ புல்ஸ். சேனலில் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும், இல்லை இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, ஆப்ஷன்ஸில் எப்படி ப்ராப்பராக எந்தி எடுக்கிறது, எங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது, எந்த சைட் பைஸை சூஸ் பண்ணுறது, அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். அதே மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 13/3 மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் அப்படின்னவங்க கேப் டவுன்ல மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்காங்க நம்ம சொன்ன மாதிரியே. ஸோ மார்க்கெட் அப்படியே கேப் டவுன்ல வந்திருந்தாலும் நம்ம லெவல்ஸ் ஆன 23,491, அதே மாதிரி 23,454, 23,221, 23,296 இந்த லெவல்ஸ் எல்லாமே சூப்பராக சப்போர்ட் ரெசிஸ்டண்டாக ஒர்க் ஆயிருக்கு. நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருக்கும். மேலே போகவே இல்லை, கீழே வந்திருக்காங்க அப்படிங்கிறத சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போக ட்ரை பண்ண மார்க்கெட் கீழே வந்திருக்காங்க. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே சூப்பராக சப்போர்ட் ரெசிஸ்டண்டாக ஒர்க் ஆயிருக்கு. நம்ம எந்த சைட் அனலைசிஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 23,650 கால் அண்ட் 23,650 இதில் நீங்கள் 252 அப்படிங்கிறது நம்மளோட கீ லெவல், 228 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டார் லெவல். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறவங்க நீங்கள் நல்லா பாருங்கள். மார்க்கெட் கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிருக்காங்க. அதே மாதிரி 160க்கு கீழே வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேண்டில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருக்கும். இந்த 160 அப்படிங்கிறது 23,650 புட்டோட டேலோ. ஸோ 660க்கு கீழே வர்றாங்க. ஸோ அப்பவே நம்ம மார்க்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மார்க்கெட் அப்படிங்கிறவங்க இதுக்கு மேலே தான் போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கு ப்ராப்பரான என்ட்ரி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 329 நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ 329 நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா நம்ம டார்கெட் அப்படிங்கிறவங்க 378, அதாவது 23,650 காலோட ஹை. ஸோ 329 நீங்கள் எடுத்தீங்கன்னா 378 அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட். ஸோ மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணாங்க. 414 வரைக்கும் மார்க்கெட் போவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. 414 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டார் லெவல். ஸோ மார்க்கெட் எல்லாமே அங்கே போய் ரீச் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும் போல திருப்பி கீழே வந்துட்டாங்க. ஒருவேளை இந்த 414 பிரேக் பண்ணாங்கன்னா மார்க்கெட் எவ்வளோ தூரம் போவாங்கன்னா 526 அப்படின்னு சொல்ல லெவல். இந்த 526 அப்படிங்கிறது வேற ஒன்றுமே இல்லை, 23,450 காலோட ஹை. 650 புட்டுன்னு பார்க்கும்போது 450 கால். ஸோ 450 காலோட ஹை. ஸோ மார்க்கெட் அங்கே போய் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் நம்ம மார்க்கெட் அனலைசிஸ் பண்ணணும். இந்த லெவல்ஸ் எப்படி மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். அதை பற்றி நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கற்றுக்கலாம். இதை நம்ம இந்த சைட் ப்ரைஸை வச்சு அனலைசிஸ் பண்ணலாமா, வேறு சைட் ப்ரைஸை வச்சு அனலைசிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்டோன்னா, இப்போ மார்க்கெட் ஓப்பனான சைட் ப்ரைஸ் வச்சு நம்ம அனலைசிஸ் பண்ணலாம். ஸோ 24,650க்கு மேலே மார்க்கெட் வந்திருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தா நம்ம 500 வச்சு செக் பண்ணலாம். ஸோ 500 கால் அண்ட் 500 புட் அந்த ரெண்டையும் வச்சு நம்ம அனலைசிஸ் பண்ணலாம். ஸோ 500 கால் அண்ட் புட்டை நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா 269 அப்படிங்கிறது நம்மளோட கீ லெவல். அதே மாதிரி 244 அப்படிங்கிறது அதோட ஸ்டார் லெவல். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறவங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ரெண்டுக்குமே வந்து ஈக்குவல் தான். ஸ்டார் லெவல் கீழே 269, 264. இதில் வந்து நம்மளோட ஸ்டார் லெவலுக்கு கீழே வரவே இல்லை, 244 கீழே வரவே இல்லை. ஸோ இங்கே ப்ராப்பரான என்ட்ரின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 269. ஸோ 269 மார்க்கெட் பிரேக் பண்ணாங்கன்னா மார்க்கெட் எவ்வளோ தூரம் போவாங்கன்னா 324. ஸோ 324 அப்படிங்கிறது வேற ஒன்றுமே இல்லை, 23,500 லோ. ஸோ மார்க்கெட் அழகாக போய் ஃபஸ்ட்டு போய் ரீச் பண்ணிட்டு மார்க்கெட் அங்கே மேலே சஸ்டெயின் ஆக முடியாமல் கீழே வந்துட்டாங்க. இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே ஒரு 300-400 பாயிண்ட் வந்து கேப் டவுனில் இருந்தாங்க. ஸோ அது ஒரு காரணம். ஸோ அதனால மார்க்கெட் எல்லாம் அவ்வளோ தூரம் திருப்பி ரியாக்ட் பண்ண முடியல, அங்கே சஸ்டெயின் ஆக முடியாமல் திருப்பி கீழே வந்துட்டாங்க. திருப்பி நம்ம இங்கே ப்ராப்பரான எண்டினா 269. ஸோ 269 நீங்கள் எண்டி எடுத்தீங்க அப்படின்னா திருப்பி நம்ம டார்கெட் 364. நம்ம கீழே எண்டி எடுத்தீங்கன்னா 324. 324 மார்க்கெட் பிரேக் பண்ணாங்கன்னா மார்க்கெட் எவ்வளோ தூரம் போவாங்க 488. 23,500 காலோட ஹை. வேற ஒன்றுமே இல்லை, அவ்வளோ தூரம் மார்க்கெட் போயிருக்காங்க. பட் இது போவாங்க அப்படிங்கிறத நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் இங்கே என்ட்ரி எடுக்கணும். ஒருவேளை மார்க்கெட் இங்கே போகாமல் இங்கே திரும்பி இருந்தாங்கன்னா திரும்பி இருக்கலாம். ஸோ அதுக்கான ரியாக்ஷன் நடக்கிறதுக்கான சான்ஸ், ஏன்னா இங்கே 324 போகல. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் நடந்து மார்க்கெட் கீழே வரதுக்கான சான்ஸ் இருந்துச்சு. பட் மார்க்கெட் வந்து கீழே வராமல் இங்கே மேலே போயிட்டாங்க. நீங்கள் ப்ராப்பராக என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா நம்ம டார்கெட் விடுவாங்க 488. அழகாக போய் மார்க்கெட் போய் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம இந்த சைட் ப்ரைஸ் நம்ம பார்த்துட்டோம். இதே வேற சைட் ப்ரைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 23,550 நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 550 புட்டில் நீங்கள் அதே மாதிரி தான் 261 அப்படிங்கிற நம்மளோட கீ லெவல், 237 அப்படிங்கிற ஸ்டார் லெவல். இதில் பாருங்கள் நம்ம கீழே லெவலுக்கு கீழே வரவே இல்லை, நல்லா பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம கடைசியில் கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு கீழே வரவே இல்லைனா மார்க்கெட் டவுன் சைடு தான் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 364 அப்படிங்கிறது ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ 364 போய் மார்க்கெட் ரீச் பண்ணிட்டு திருப்பி கீழே வந்துட்டாங்க. திருப்பி நம்ம இங்கே என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா 293 அப்படிங்கிற லெவலில் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா 293 அப்படிங்கிறது 23,550 காலோட லோ. ஸோ லோவில் நீங்கள் இந்த எடுத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் போகக்கூடியது 464. 464 அப்படிங்கிறது ஹை, 23,550 காலோட ஹை. மார்க்கெட் அங்கே போய் ரீச் பண்ணியிருக்காங்க. அதே பிரேக் பண்ணாங்க 526 வரைக்கும் மார்க்கெட் போவாங்க அப்படிங்கிறது இருந்துச்சு. 526 அப்படிங்கிறது 23,450 காலோட ஹை. மார்க்கெட் அவ்வளோ தூரம் போயிட்டு மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டாங்க.
ஸோ இப்படிதான் இதுக்கப்புறம் பிரேக் பண்ணாங்கன்னா 588 அப்படிங்கிற லெவல். ஸோ இதையும் பிரேக் பண்ணா 588 போவாங்க அப்படிங்கிறது. ஸோ ஏற்கனவே வந்து ஒரு 400-500 பாயிண்ட் வந்து கீழே வந்ததுனால மார்க்கெட் இதுக்கு மேலே போக முடியல. அங்கேருந்து ஒரு ஸ்லைடு கீழே வந்துட்டாங்க. ஸோ நம்ம இந்த செக் ப்ரைஸ் தான் அட்ஜஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இல்லை. நீங்கள் 450 பார்த்தா தெரிஞ்சிருக்கும். 450 வந்து 277 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டார் லெவல். 253 அப்படிங்கிறது கீ லெவல். நீங்கள் நல்லா பதில் தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் அப்படிங்கிறவங்க எஸ்டே ஹையை பார்த்தோம் அப்படின்னா 243க்கு கீழே வரவே இல்லை. ஸோ நீங்கள் ப்ராப்பராக 243 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 277 ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அதையும் பிரேக் பண்ணாங்கன்னா நம்ம கீ லெவல் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா 356 வரைக்கும் மார்க்கெட் போவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. 356ங்கிறது 23,450 ஹை. ஸோ 356 வரைக்கும் 356 பிரேக் பண்ணாங்க மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்காங்க நீங்கள் பாருங்க. 460 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்காங்க. ஸோ 460 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்காங்க. ஸோ 460ன்னு பார்க்கும்போது இதோட டார்கெட் வந்து 23,550 காலோட ஹை. அதாவது 420 வரைக்கும் மேலே போனது. எவ்வளோ தூரம்? 460 அப்படிங்கிறது 23,550 காலோட ஹை வரைக்கும் மார்க்கெட் போயிருக்காங்க. ஸோ 460 வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ மார்க்கெட்டை நம்ம வந்து இந்த மாதிரி தான் நம்ம அனலைசிஸ் பண்ணணும். திருப்பி பாருங்க 356 சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் திருப்பி மேலே போகிறாங்க. ஸோ நீங்கள் ரெண்டாவது டைம் நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா ஒரு எத்தனை பாயிண்ட் கேப்சர் பண்ணிக்கலாம்? ஒரு 350 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 420 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 70-80 பாயிண்ட் நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து இந்த லெவல்ஸ் எல்லாமே சூப்பர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாக ஒர்க் ஆகும். ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கலாம், சைபர் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம். இதில் வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். மண்டே மார்க்கெட் அப்படிங்கிறவங்க அப்சைட் வரதுக்கான சான்சஸ்ங்கிறது கொஞ்சம் இருக்குது. பட் அப்படி இருந்தாலுமே இன்னைக்கு அமெரிக்கா ஈரான் போர் ரொம்ப தீவிரமா இருக்கு. ஏன்னா அமெரிக்கா வந்து ஈரான் மேல ரொம்ப தீவிரமா வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஒரு ஈரான்ல இருக்க ஒரு பெரிய தீவு கச்சா எண்ணெய் அதிகமா இருக்க ஒரு தீவு இன்னைக்கு அட்டாக் நடத்திருக்காங்க. ஸோ அந்த அட்டாக் நடந்திருக்கு. ஸோ ஈரான் இருக்க அந்த தீவில் அட்டாக்கும் நடத்தியிருக்காங்க. அந்த தீவில் என்ன இருக்குன்னா அதிகமாக கச்சா எண்ணெய் இருக்கு. ஈரானோட முக்கால்வாசியான கச்சா எண்ணெய் அங்கேருந்து தான் வந்து எடுக்கிறாங்க. அந்த தீவு ஃபுல் கச்சா எண்ணெய்க்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ அந்த தீவில் இன்னைக்கு அட்டாக் ரொம்ப தீவிரமாக நடத்தியிருக்காங்க. அந்த தீவை வந்து நம்ம அந்த தீவை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அமெரிக்கா போற ஆரம்பிச்சதுக்கான காரணமே வந்து ஈரான்ல இருக்க கச்சா எண்ணெய் வளத்தை திருடணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட தான். ஸோ அதை வந்து டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. ஸோ இதோட டிமாண்ட் அப்படிங்கிறது ஏற்கனவே மற்ற நாடுகளில் வந்து தட்டுப்பாடு அதிகமாக இருக்கு. இப்போ ஈரான்ல அடிச்சிட்டாங்க அப்படின்னா இன்னும் தட்டுப்பாடு அதிகமாகும். ஏன்னா ஈரான் வந்து இப்போ அவங்க நட்பு நாடுகளுக்காகவும் எண்ணெய் ஹார்மோஸ்லேருந்து எண்ணெய் ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. கப்பலை வந்து போட்டுட்டு இருக்காங்க. இப்போ அதை அடிச்சனால ஈரான்லேயே வந்து எண்ணெய் தட்டுப்பாடு அதிகமாக வரும். ஸோ அதோட இம்பாக்ட் அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாகவே கண்டிப்பாக எதிரும் நடக்கும். இப்போ இல்லாட்டி இன்னொரு வரக்கூடிய வாரங்களில் கண்டிப்பாக நடக்கும். அது மட்டும் கேஸ் சிலிண்டர் உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம இந்தியாவில் இருக்க தமிழ்நாட்டில் இருக்க நிறைய ஹோட்டல்ஸ் வந்து மூடிட்டு இருக்காங்க. பெங்களூர்ல மூடிட்டாங்க. இந்தியாவில் நிறைய இடத்துல வந்து ஹோட்டல்ஸ் எல்லாத்தையும் மூடிட்டு இருக்காங்க. ஸோ பொருளாதாரம் அப்படிங்கிறது முடங்க ஆரம்பிக்குது. ஸோ பிரதமர் வந்து திருப்பி ஸ்கிரீன்ல வந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு? கொரோனா பீரியட் எப்படி கடந்து வந்தோமோ அந்த மாதிரி கடந்து வரலாம்னு சொல்றாங்க. ஸோ இதுலேயே ஒரு இன்டிமேஷன் கொடுக்குறாங்க. ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன உதாரணம் தான் அது. கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருது. ஏன்னா இந்த வார் அப்படிங்கிறது கண்டிப்பா இன்னைக்கோ நாளைக்கோ முடிய போறதே கிடையாது. அமெரிக்கா கண்டிப்பா முடிக்க மாட்டாங்க. அமெரிக்கா முடிக்கணும்னு நினைச்சாலும் இஸ்ரேல் முடிக்க விட மாட்டாங்க. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒத்துக்கிட்டாலுமே ஈரான் கண்டிப்பா முடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க சொல்றது வந்து எங்களுக்கான காம்பன்சேஷனை கொடுக்கணும், எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், திருப்பி நாட்டை அடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து ஈரான் வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா சொல்றேன், போர் வந்து முடியாது. கண்டிப்பா மார்க்கெட் அப்படின்னவங்க நீங்கள் கால் சைடில் என்ட்ரி போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பார்த்து நீங்கள் என்ட்ரி போங்க. கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி போங்க. மேக்ஸிமம் வந்து 10 to 20 பாயிண்ட் நீங்கள் கேப்சர் பண்ணாலுமே உடனே நீங்கள் ட்ரைனிங் ஸ்டாப் லாஸை போட்டு வைங்க. ட்ரைனிங் ஸ்டாப் லாஸை போட்டு வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கால் சைடில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. கால் சைடு மூவ்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா ப்ராஃபிட் புக்கிங் நடந்ததுக்கான மேலே போவாங்க, திருப்பி கீழே வருவாங்க. அதனால மேக்ஸிமம் வந்து நீங்கள் புட் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் எனக்கு தோணுது. ஏன்னா வரக்கூடிய நாட்களில் இன்னும் போர் ரொம்ப தீவிரமாகும். ஸோ அதோட இம்பாக்ட் அப்படிங்கிறது மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம தெரியும் மார்க்கெட் டவுன் சைடா அப் சைடா அப்படிங்கிறது. பட் இருந்தாலும் நான் சொல்கிற விஷயத்துக்கு நான் சொல்கிறேன், மண்டே மார்னிங் வந்து மார்க்கெட் அப் சைடில் இருந்தாலுமே கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுறவங்க பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.